வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தா படத்தோடைய டைரக்டர் எஸ்யு அருண்குமார் அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சியான் விக்ரமை வச்சு சியான் 62 ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாரு. இந்த சியான் 62 ப்ராஜெக்டில் சியான் விக்ரமை தாண்டி நடிப்பு அரக்கன் எஸ்ஜே சூர்யா இந்த படத்துக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிற நியூஸை அஃபிஷியலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நேத்தி மூவி டீம் வந்து ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. ஸோ நேத்தி விட்ட அப்டேட்டில் யார் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் ஆக்டரான சுராஜ் அவர் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ சுராஜ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், நிறைய மலையாள படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தமிழில் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் அவருடைய ரோல் வந்து கண்டிப்பாக சூப்பரான ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சியான் விக்ரம், சுராஜ், எஸ்ஜே சூர்யா 3 பேருமே வந்து சூப்பரான ஒரு ஆக்டர்ஸ். கண்டிப்பாக இவங்க 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கே வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த படமும் ஒரு தரமான ஒரு படமாக நம்ம எஸ்யு அருண்குமார் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ இன்னும் வந்து வேற எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க இல்லை வரப்போகிறாங்க அப்படிங்கிறது போக போக ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். மூவி டீமே வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ சியான் 62க்கு முன்னாடி ஏற்கனவே சியான் விக்ரம் நடித்து முடிச்சிருக்கிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கலான். தங்கலான் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். ஜனவரியிலேருந்து படத்தை வந்து ஏப்ரலுக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஏப்ரல் ரிலீஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கான காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷனை பேஸ் பண்ணி படத்தோடைய ரிலீஸை வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான் வந்து ஏப்ரலில் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏப்ரல் எண்டில் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தங்கலான் படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு படத்தோடைய அப்டேட்டை தங்கலான் படத்து கூட சேர்த்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான் கங்குவா 2 படத்தையுமே தயாரிக்கிற கம்பெனி ஒரே கம்பெனி தான், ஸ்டூடியோ கிரீன். ஸோ கங்குவா மூவி டீமை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் கங்குவா படத்துலேருந்து ஒரு புது கிளிம்ஸ், ஒரு புது டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி தமிழ் நியூ இயர் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு கூட வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அந்த டீசரை வந்து தங்கலான் படத்து கூட தேட்டர்ஸில் அட்டாச் பண்ணி வந்து ப்ளே பண்ண விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதாவே சொல்லப்படுது. ஆல் டைம் ஹையஸ்ட் கிராசிங் மலையாளம் ஃபிலிம் இன் தமிழ்நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமெல் பாய்ஸ் தான். படம் வந்து தமிழ்நாட்டில் சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ் மக்கள் இந்த படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 11 நாளில் 15 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கோடியை வந்து ரீச் பண்ண போகுது. சீக்கிரமே வந்து 100 கோடி கிளப்பில் வந்து ஜாயின் ஆகிடும். அண்ட் இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை முன்னிட்டு இப்போ அடுத்து இந்த படத்தோடைய தெலுங்கு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி அங்கே வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மஞ்சுமெல் பாய்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் ராம்காம் ஃபிலிம் பிரேமலு படத்தோடைய தெலுங்கு வெர்ஷன் வந்து இந்த வாரம் மார்ச் 8ஆம் தேதி அங்கே ரிலீஸ் ஆகுது. பிரேமலுவோடைய வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் படம் வந்து 85 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த படமும் ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 கோடியை டச் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கு. மம்முட்டியோடைய பிரம்மயுகம் பொறுத்த வரைக்கும் அது 50 crores ஏற்கனவே கிராஸ் பண்ணிடுச்சு. ஆனால் 100 crores ரீச் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா பிரம்மயுகம் வந்து எல்லாருக்குமான படம் கிடையாது. அது வந்து ஒரு நல்ல படம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம் தான். பட் ஆனால் சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு வந்து பிடிக்காமலும் வந்து போகலாம். பட் எப்படி இருந்தாலும் அந்த படம் வந்து 50 கோடி கிராஸ் பண்ணி இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன 3 மலையாள படங்கள் பிரேமலு, பிரம்மயுகம், மஞ்சுமெல் பாய்ஸ் 3 படங்களுமே சேர்த்து வேர்ல்டு வைட் கலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 crores ப்ளஸ் தாண்டி போயிட்டுருக்கு. இந்த 2024 ஸ்டார்டிங் மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு சூப்பரான ஒரு ஸ்டார்டிங்காக வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வேறு என்னென்ன வித்தியாசமான படங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த வருஷம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தோடைய டைரக்டர் சிதம்பரமோடைய அடுத்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. இது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ் வந்து டைரக்டர் சிதம்பரமை மீட் பண்ணி அந்த ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ டைரக்டர் சிதம்பரமோடைய இயக்கத்தில் ஆக்டர் தனுஷ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. அந்த ப்ராஜெக்டை வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த நியூஸில் ஒரு உண்மையும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷோடைய ஃபியூச்சர் லைனப்ஸில் ஒரு ப்ராஜெக்டை வந்து அன்புச்செழியன் தயாரிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து ஏற்கனவே வந்த ஒரு நியூஸ் தான்.
அதை நம்ம ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் அப்போ சொன்ன டேரக்டர் பேர் வேறு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி அது இந்த ரீசெண்ட் மீட்டிங்க்கு அப்புறமா மாறின ஒரு முடிவாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஆக்டர் தனுஷ் வந்து சிதம்பரமை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ மீட் பண்ண டைமில் ஆக்டர் தனுஷ் வந்து எனக்கு ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டிருக்கலாம். அதுக்கு டேரக்டர் சிதம்பரம் ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு ஒன் லைனர் சொல்லி அது ஆக்டர் தனுஷ்க்கு வந்து பிடிச்சி போயிருக்கலாம். ஸோ இவங்களுடைய காம்போ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா தான் வந்து இருக்கும். ஆனால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு, கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ சீக்கிரமே இந்த ப்ராஜெக்டை பற்றின நியூஸ் வந்து தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி ஏற்கனவே ஆக்டர் தனுஷ்க்கு பேக் டு பேக் லைன் அப் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த ப்ராஜெக்டை வந்து எப்போ பண்ண போகிறாரு, உடனே ஸ்டார்ட் பண்ணுவாரா இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் உடனேலாம் வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. பட் எப்படியோ இந்த காம்போ நடந்துச்சுன்னா சூப்பர் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் வேட்டையன் படம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக தான் வந்து உருவாயிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், அதுக்கப்புறமா ராணா, அமிதாப் பச்சன், இந்த மாதிரி பல பேர் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இவங்களில் ஆக்டர் ராணா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வேட்டையன் ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு தான். ஸோ அதை வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அவரே பதிவிட்டிருக்காரு. டைரக்டர் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தளபதி 68 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ கோட் படத்தோடைய அப்டேட்டை படத்தோடைய டேரக்டரே வந்து இப்போ நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கோட் படத்தை பற்றி அஃபிஷியல் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வரல. அது வந்து கோட் படத்துக்குன்னு மட்டும் கிடையாது, முக்காவாசி படங்களுக்கு பெருசாக எதுவுமே வந்து வரல. ஸோ இப்போ வெங்கட் பிரபு இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. படத்தோடைய கிளைமேக்ஸை வந்து இந்த மந்த்துக்குள்ளே எடுத்து முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஃபாரின் ஷெட்யூல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஃபாரின் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஸோ அந்த ரஷ்யா ஷெட்யூல் தான் படத்தோடைய ஃபைனல் ஷெட்யூலாக வந்து இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் சிஜி ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ் ஏஞ்சலஸ் அங்கெல்லாம் போயிட்டு சிஜி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கம்பெனிஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தோடைய போஸ்டர் ரிலீஸ் ஆன டைமில் இந்த படம் வந்து ஜெமினி மேன் படத்தோடைய ரீமேக்கு, ஜெமினி மேனை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெமினி மேனை காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த படத்துக்கும் ஜெமினி மேனுக்கும் எந்த சம்மந்தமும் வந்து கிடையாது, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபுவே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ படம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப டஃப்பான ஒரு ஃபிலிமாக இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற கேரண்டியுமே கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம், கேமியோலாம் வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கோட் படத்தில் பெரிய கேமியோ அப்பியரன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணியிருந்தாலே வந்து ஓகே தான். அண்ட் இதெல்லாம் தாண்டி படத்தோடைய அடுத்த அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபஸ்ட்டு சிங்கிள்லாம் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள்லாம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், மே மந்தில் வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது ஒரு போஸ்டரை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கோட் படத்துலேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே வரப்போகிறது கிடையாது. மூவி டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஷூட்டிங்கில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பொறுமையாக ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்குமே படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தை வந்து ஆகஸ்ட் மந்த் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் ஒரு பிளான் வச்சிருக்காங்களாம். ஆனால் ஆகஸ்ட்டில் வந்து புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆகுது. புஷ்பா 2 வந்து ஆகஸ்ட்டை தாண்டி போஸ்ட்பாண்ட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் புஷ்பா 2 ஆகஸ்ட்டில் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அதனால் கோட் எந்த டைமில் எந்த மந்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.